என்னதான் லீவ் விட்டாலும் அது ஸ்கூல் திறந்து நம்ம ஃபஸ்ட் டே போகிறது மாதிரி எப்பயுமே இருக்காது. அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக போவோம். பாப்பாவும் அதே மாதிரி தான் ஸ்கூலுக்கு போக நியூ பேக் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணலான்னு சொல்லி காட்டினேன். இந்த டைம் வந்து நாங்கள் பேக் எங்கே வாங்கினா சரவணா ஸ்டோரில் வந்து வாங்கியிருந்தோம். மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணாவில் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ப்ரைஸுன்னு பார்த்தா 800. அதோட கலர் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஒரே ஒரு பேக்கு தான் பார்த்தோம். அந்த பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன கலர்னால் ப்ளூ வித் பிங்க்கு. கேர்ள்ஸுக்கு எல்லாமே இந்த ப்ளூ வித் பிங்க் வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் கிடையாது, நிறைய பேக்லேயே ஒரு பவுச் வந்து அட்டாச்மெண்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா ஜிப்பு வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக பாப்பா ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதில் வந்து ஒரு நியூ வாட்டர் பாட்டில் வச்சுருந்தேன். அந்த வாட்டர் பாட்டில் என்னென்னா ஸ்டீல் வாட்டர் பாட்டில். அது வந்து நம்ம ஜிப் பண்ணியே குடிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவளுக்கு பிடிச்ச ப்ளூ கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு வந்து ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி காட்டும் போது அதில் வந்து பேடு, நோட்டு, புக்கு எல்லாமே வச்சுக்கலாம். அது மாதிரி நிறையா கம்பார்ட்மெண்ட் வந்து அது மட்டும் இல்லை, அந்த புக் வைக்க ரொம்ப வந்து ப்ராட் ஆகும். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூட அதில் வந்து 2 சைடு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து வாங்கினோம். இந்த தடவை பாக்ஸ் வந்து என்ன பாக்ஸ் வாங்கினோம், ஸ்டீல் பாக்ஸ் தான் வாங்கினோம். அது வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு. மோஸ்ட்லி பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாமே உடச்சிட்டு வரேன்னு சொல்லி இந்த தடவை ஸ்டீல் பாக்ஸ் வாங்கியாச்சு. இது வந்து என்னென்னா நடுவில் வந்து ராக்கெட் போட்டு டெடி பேர் போட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அது கூட வைக்க ஒரு பென் வாங்கியிருந்தேன். அவளுக்கு பிடிச்ச ஒரு சிண்ட்ரெல்லா பொம்மை போட்டு ஃப்ரோசன் போட்டு ஒரு பென் வந்து வாங்கியிருந்தோம். பாக்ஸ் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மேலே ஒரு வைக்கிற மாதிரி இருந்துச்சு, கீழே வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் பெண்ணை வந்து காட்டினா. பென் வந்து அவளுக்கு பிடிச்ச கலர் தான், அதுவும் ப்ளூ கலர். ஸோ வந்து இது வந்து ஃப்ரோசன் டைப் பென்னு, கேட்ரேஜ் பென்னு தான். ஸோ வந்து இது வந்து எழுதுறதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும். அந்த பெனில் கூட அந்த ஃப்ரோசன் டால் வந்து போட்டிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்குள்ளே அதை வந்து ஃப்ரோசன் பென் வைக்கும் போது என்னமோ வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லி இந்த பென் வந்து அவள் வாங்கியிருந்தா. அதுக்கப்புறம் வந்து வச்சு பார்த்தோம். ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதில் வந்து மேலே வந்து கூக் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து ப்ரஷ் பண்ணால் அது வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ வந்து நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் பென்சில், இரேசர் வச்ச பென்சில். நம்ம வந்து 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும் இரேசர் வச்ச பென்சில் கிடைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கேலு. இந்த ஸ்கேல் பார்க்கறதுக்கு வந்து ஸ்மால் சைஸ் ஸ்கேல் மாதிரி இருக்கும். பட் வந்து ஃபோல்ட் டைப். ஸோ வந்து நம்ம வந்து அதை எடுத்து விட்டால் லாங் சைஸ் ஸ்கேலாக இருக்கும். அது வந்து ஒரு க்ரீன் கலரில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு பென்சில், ஸ்கேலு, அதுக்கப்புறம் இரேசர், ஷார்ப்னர். இதில் வந்து ஷார்ப்னர் வந்து என்னென்னா 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும். இது வந்து வீடியோ கேம் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்னர் தான். இது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். 11 ரூபா 14 ரூபா தான். ஸோ வந்து இது வந்து நல்லா இருந்துச்சு. ஷார்ப் பண்ணி அதில் இருக்க டஸ்ட்டு கூட இதில் வந்து நம்ம போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொட்டிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. பாக்ஸ்குள்ளே அடங்கலை. அதனால் அதை ஓப்பன் பண்ணி நாங்கள் வச்சோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் பாருங்கள், பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து ஒரு பென்சில் அளவு தான் இருந்துச்சு. அதில் வந்து எப்பயும் போல் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அளவு எல்லாமே கொடுத்துருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்கேலை வாங்கியதும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ வந்து ஸ்கேல் பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதையும் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி பாக்ஸில் வச்சுட்டா. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா 15 ரூபா தான். பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இரேசர் வந்து எடுத்திருந்தோம். அந்த இரேசர் வந்து பார்க்கறதுக்கு யூனிகார்ன் டைப்பில் இருந்துச்சு. மேலே ஒரு கான், பின்னாடி வந்து வால் அதோட சேர்ந்து இருந்துச்சு. வால் வந்து நம்ம கழட்டி தனியாக ரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மண்டைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கொம்பை என்ன செய்யலாம், நம்ம வந்து கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதையும் பத்திரமா சேஃப்டியாக அது பாக்ஸ்குள்ளே வச்சுட்டா. அதுக்கப்புறம் மேலேயும் அந்த இதை போட்டு மூடி உள்ளே வச்சுட்டா. ரொம்ப பார்க்கறதுக்கு பாக்ஸ் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நோட்டு, முக்கியமாக எழுதுறதுக்கு நோட்டு வேணும்லாங்க. அதனால் வந்து ஒரு நோட்டை வந்து வாங்கினோம். அது வந்து கிளாஸ்மேட். மோஸ்ட்லி வந்து அவள் வாங்குகிற நோட் எல்லாமே வந்து இங்கு உரியுதுன்னு சொன்னால். பட் வந்து இந்த கிளாஸ்மேட்டு நோட்டில் வந்து என்ன செய்யலாம், இங்கு உரியலை, எழுத்தும் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு ஃபைல் வாங்கியிருந்தேன். அந்த ஃபைல் இந்த டைம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒயிட் கலரில் வாங்கலாம்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அது வந்து 14 ருபீஸ் தான் போட்டிருந்துச்சு. இது வந்து நாங்கள் எங்கே வாங்கினோன்னா டிமார்ட்டில் வாங்கினோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து உள்ளே பேக் பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எல்லாமே ஓப்பன் பண்ண எல்லா ஜிப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை வந்து சைடு வந்து இன்சர்ட் பண்ணால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வாட்டர் பாட்டில் அந்த கலரும் அந்த பேக்கோட கலரும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு பவுச் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதை வந்து கழட்டிக்கலாம், மாட்டிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கழட்டி காட்டினா அதுக்கப்புறம் அதை வந்து அட்டாச் பண்ணி காட்டுறா.
எல்லா ஜிப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை எப்படா வந்து அவள் போடுவான்னு சொல்லி ரொம்ப ஆவலாக நானும் இருந்தேன், அவளும் இருந்தாள். ஸோ வந்து ஜஸ்ட் வந்து அதை போட்டு காட்டும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை போட்டு காட்டிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மான்னு சொல்லி வந்து அவள் நடக்க ஆரம்பிச்சிட்டா. பாய் வரட்டா அப்படின்னு சொல்லி அவளை நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஸ்கூலுக்கு திறந்தா இந்த பேக்கோடு போகும்போது அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்மளும் அவள் வந்து சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறத பார்த்து நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பேக்கில் வந்து ஒரு ரெயினுக்கு நனையாத அளவுக்கு வந்து ஒரு ரெயின் கோட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பிளாக் கலரில். அது வந்து பேக்குக்கு அடியில் வந்து இருக்கும், தெரியாத அளவுக்கு. அதை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா சுத்தமாக வந்து மழை அப்போ அந்த பேக் வந்து சுத்தமாக நனையாது. இதையும் காட்ட சொன்னால்